ஒரு பெண்ணை புதைச்சிருக்காங்க. அந்த பொண்ணை புதைச்சி ஒரு 4 நாள்லயே அந்த கல்லறை முழுவதும் நிறைய காகங்கள் குவியுது. அதுக்கு என்ன காரணம்னு உண்மையிலே தெரியல. இந்த இடத்துல தான் பர்ஹான் துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல அவனோட அம்மா ஃபோன் பண்றாங்க. அதாவது உனது மனைவி இறந்துட்டாப்பா, அதனால நீ டிக்கெட்ல வேஸ்ட் பண்ண வேணாம், நீ அங்கேயே இரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டிக்கெட்டையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு நீ இங்க வர வேணாம், நீ அங்கேயே இரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுறான். என்னமா சொல்றீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமாப்பா, நாங்க சீக்கிரமே அடக்கம் பண்ணிட்டோம், அதனால நீ வர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவனுக்கு கோவத்தின் உச்சிக்கே போறான். இந்த இடத்துல சரி அப்படின்னு லீவ் போட்டு நேரா இந்தியாவுக்கு வரான். இந்தியாவுக்கு வந்த பிறகு அவனுடைய அம்மாவை பார்க்கறான். அவங்க அம்மா எந்த ஒரு கவலையும் இல்லாம அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவனுடைய சகோதரிகள் கூட ஜாலியா பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதை கண்டு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. இப்ப அவனுடைய அம்மாவிட ஏமா அவ்வளவு சீக்கிரம் நீங்க புதைச்சிங்க அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப அவனுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிக்கெட் போட்டு இங்க வரதுக்குள்ள அவனுடைய போனோம் அழுகிறோம், அது மட்டும் இல்லாம உறவினர்கள் எல்லாம் உடனே எடுத்து அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப உடனடியா அவனுடைய மனைவியோட கல்லறைக்கு அவன் போறான். இப்ப அங்க போய் பாக்குறான். அவனுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த கல்லறை முழுவதும் ஏகப்பட்ட காக்கா குவிஞ்சிருக்கு. அதுவும் காக்கா அதோட நகத்தால தோண்டிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு பெரியவரும் அங்க வர்றாரு. அவரிடம் ஏன் இவ்வளவு காக்கா பறக்குது அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆமாப்பா, இந்த பெண்ணை பொச்சத்துல இருந்து ஏகப்பட்ட காகங்கள் குவிஞ்சிட்டு இருக்கு, எப்போதுமே டெய்லியும் இந்த காகங்கள் வந்துருக்கு, பறிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பர்ஹானுக்கு எதுவுமே புரியல. அவனுடைய மனைவி சிபா ஒரு பாவமும் செய்யாதவ. இப்ப சிபாவுக்கு என்னதான் ஆயிருக்கும், சரி நம்ம தோண்டி பார்க்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாரு. அப்பதான் அந்த பெரியவர் சொல்றாரு, இல்லப்பா நம்மளாம் தோண்ட முடியாது, இந்த ஊர்ல சாகப்பு இருக்காரு, அந்த சாகப்பிட்டம் சொல்லிட்டு தான் நம்ம தோண்டணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு அவங்க 2 பேருமே போயிட்டு சாகப்பிட்ட போறாங்க. சாகப்பிட்ட போய் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதுபோல அந்த பகுதி முழுவதும் அந்த கல்லறை முழுவதும் வெறும் காகம் இருக்கு. இப்ப சாகப்பிட்ட சொல்றான், இது போல அவங்களை தோண்டி எடுப்போம், அவங்க எதனால செத்தாங்கன்னு தெரியல, யாராவது கொண்டிருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா, எதுவுமே புரியல, அதனால தோண்டி எடுத்து என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாகப்பிட்ட சொல்றான். இப்ப சாகப் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு, திடீர்னு நம்ம ஒரு கல்லறையை தோண்ட முடியாது, இருந்தாலும் நம்ம தோண்டி பார்க்கலாம். இப்ப சாகப்ப அங்க வராரு, மத்த தோன்றவர்களாம் அங்க வராங்க. இப்ப அந்த கல்லறை தோண்டலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல தோண்டிட்டே இருக்காங்க. அங்க ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு தோணுது. இப்ப அந்த பெட்டியோட ஓரத்துல வந்துடுறாங்க. இப்ப ஏதோ சத்தமும் கேக்குது. இப்ப கொஞ்சமா அந்த பொட்டி ஓபன் பண்றாங்க. இப்ப அவருடைய மனைவி சிபாவுடைய உடலை அவன் பாக்குறான். அப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அவருடைய கண்ணுமே இமைக்குது. இது கண்டு அவன் ஆச்சரியப்படுறான். உடனடியா சாகப்ட்டு சொல்றான், இது மாதிரி அவருடைய கண்ணு இமைக்குது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சாகப்பு கையை வச்சு பாக்குறது. இப்ப இதய துடிப்பு இருக்குது. உன்னுடைய மனைவி இன்னும் இறக்கல, அவன் உயிரோட தான் இருக்கா, உடனடியா நம்ம ஹாஸ்பிட்டல் ஆச்சிட்டு போனோம் அப்படின்னு உடனடியா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க கவனிக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2-3 நாளாவே கோமாவில தான் இருந்திருக்காங்க, அதனால எப்ப எந்திரிப்பாங்கன்னு தெரியாது, எந்திரிச்சு அவருக்கு எல்லா விஷயமும் புரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப பயங்கர ஒரு அதிர்ச்சி, என்ன நடந்திருக்கு அப்படின்றது அவனுக்கே புரியல. அவன் நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வாட்ஸ்அப்ல நின்று இருக்கிறான். அவனுடைய அம்மா அவனுடைய சகோதரர் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. நம்மளுடைய கனவு நிறைவேறிச்சு, தரித்திரம் முடிச்ச ஒருத்தைய நம்ம அனுப்பிட்டோம், இதுக்கு பிறகு எந்த ஒரு தொல்லையும் இல்லை அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அவனுடைய மனைவி சிபாவை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்றது அவனுக்கு புரியுது. இப்ப அவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. இப்ப நேரா அவங்கள்ட்ட வரான். அவங்கள்ட்ட என்னவா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறான். இல்லப்பா, சிபா பத்தி தான் பேசிட்டு இருக்கான், சிபா ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனாலும் அவளுக்கு இப்படி ஒரு நிகழ்வு ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் அவன் சொல்றான், சிபா சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு நிமிஷம் அங்க உள்ள எல்லோருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு அவன் கேக்குறாங்க. ஆமா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா, என்ன விவரம்னு இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி உண்மை சொல்லுங்க, என்ன நடந்தது அப்படின்னு அவன் கேக்குறான். அப்பதான் அவங்க அம்மாவுக்கு கைகாலம் நடுங்குது, அவங்களால வார்த்தையே வரல. இப்ப சிபா எப்படி செத்தா உண்மை சொல்லுங்க அப்படின்ட்டு அவன் நேரா ஒரு ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல அந்த சர்டிஃபிகேட், அதாவது சிபாவோடைய டெத் சர்டிஃபிகேட் இருக்கு. அந்த சர்டிஃபிகேட்ல டாக்டரோட கையெழுத்து இருக்கு. அதுல டாக்டர் கொடுத்த லஞ்ச பணமும் இருக்கு. இதெல்லாமே சிபாவோட பணம் 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸும் இருக்கு. இதை பார்த்து அவன் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். இந்த இடத்துல இதெல்லாம் என்னமா அப்படின்னு கேட்கறான். மருத்துவருடைய தவறு தான், எங்களுடைய தவறு எதுவுமே இல்லை, அதனால எதுவும் இருந்தாலும் நீ மருத்துவரை கேட்டுக்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு எதுவும் புரியல. இப்ப நேரா சிபாவிட்ட அவன் வரான். இப்ப சிபா கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு வச்சு பாக்குறான். கண்ணு வச்சு பார்த்து பர்ஹானை பார்த்த பிறகு அவன் அழுகுறா. அழுதுட்டு என்ன நடந்தது சிபா சொல்லு அப்படின்னு அவன் கேட்கறான். இப்பதான் சிபா சொல்றா, இது போல நான் கர்ப்பமா இருந்தேன், என்னை எல்லோருமே கேலி செஞ்சாங்க,
என்ன சூனியக்காரின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பாடுல நான் எது பண்ணாலும் அதை தவறுன்னு சொன்னாங்க. அது உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பாத்திரம் கழுவ சொல்லுவாங்க. என்ன பல விதங்களில் வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன். அதே நேரத்தில் திடீர்னு என்னோட இடுப்புல உன்னோட அம்மா உதைச்சாங்க. உதைச்ச அடுத்த நிமிஷமே குழந்தை கலைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம உன்னோட தங்கச்சி என்னோட மண்டையில ஓங்கி ஒரு கட்டையில அடிச்சாங்க. அடிச்சு அடுத்த நிமிஷமே நான் மயங்கி கீழே வந்தேன். அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு ஒரு நிமிஷம் அவன் உறைஞ்சு போறான். இப்போ உடனடியா எல்லாத்தையும் அமைதியா காதல கேட்டுட்டு உடனே வீட்டுக்கு போறான். அவனுடைய மனைவி காதலிச்சு தான் அந்த பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணான். ஆனா காதலிச்சது அவனுடைய அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவனுடைய அம்மா இதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா இவனுடைய பிடிவாதத்துல அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நான் இறந்துருவான் அப்படின்னு அவன் சொல்லிருப்பான். அதனாலேயே அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப கல்யாணம் பண்ண பிறகு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு அவன் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். இப்பதான் அம்மாவோட இப்படிலாம் ஒரு கொடூர செயல செஞ்சிருக்கீங்களே, கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு அவன் கேட்கிறான். அதாவது அவனோட தங்கச்சி 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பேரும் வேலை வெட்டி இல்லாம திரும்பவும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எந்த ஒரு குழந்தையும் இல்லை, ஆனாலும் அவளுக்கு குழந்தை இருந்தது, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைய நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டோம், ஆனாலும் வீண்படி தான் சுமத்துறா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றான்னா, உடனடியா நீங்க 2 பேரும் உங்களுடைய கணவர்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னும் அவன் சொல்லிடுறான். இப்ப அவங்க 2 பேருமே கோவப்பட்டு அவன் போயிடுறாங்க. இப்ப அவனுடைய அம்மாவிடம் என்ன நடந்தது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னும் அவன் கேட்கறான். சுபாவை எனக்கு கொஞ்ச நாள் பிடிக்காமவே இருந்தது, அதனால மகளும் நம்ம கூட வந்துட்டா. இந்த இடத்துல தான் அவளை எப்படிலாம் துன்புறுத்தணுமோ அப்படிலாம் துன்புறுத்திட்டப்பா, என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு அவங்க கெஞ்சுறாங்க. ஆனாலும் அவன் என்ன சொல்றானா, எப்படி பார்த்தாலும் உன்னுடைய மருமகள் தான் உன்னை கடைசி வரையிலும் காப்பாற்றணும், அப்படிப்பட்ட மருமகளை கொலை செய்யவே துணிச்சிட்டி அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான். இப்ப என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்று இருக்கான். இந்த நேரத்துல தான் கொஞ்ச நேரம் ஆகுது, அவனுடைய அக்காக்களும் அங்க நின்று இருக்காங்க. இப்ப சிபாவும் அவன் வீட்டுக்கு வரா. இப்ப வீட்டுக்கு வந்த பிறகு எல்லோருமே அமைதியா இருக்காங்க, யாருமே வாய் திறக்காம இருக்காங்க. இப்ப சிபாவை இவன் ரொம்ப அழகா பாத்துக்கிறான். இந்த இடத்துல தான் சுபாவோட மொபைல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ அவன் எடுத்து பாக்குறான். அதுல அவருடைய மனைவி வேறொருத்தர் கூட இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. இந்த போட்டோ வேகமா வைரல் ஆயிட்டும் வருது. இப்ப இதை பார்த்து அதிர்ந்து போறான். இப்ப உடனடியா இது யாரோட செயலா இருக்கும், உண்மையிலே தனது மனைவி இப்படிப்பட்டவளா அப்படின்னு அவன் அதிர்ச்சி ஆகிறான். இப்ப உடனடியா வீட்டுக்கு போறான். அது எங்கிருந்து சேராகுதுன்னு அவன் கவனிச்சுட்டே வரான். அக்காவுடைய லேப்டாப்பை ஓபன் பண்றான். இப்ப அவங்க ஐடியிலேருந்து அவங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறான். இப்போ அதில் இவங்களே கிரியேட் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி இன்னொரு இளைஞன் கூட இவனுடைய மனைவி இருக்கிற மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணது அவனுக்கு தெரியுது. இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். இப்போ கோவப்பட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இப்போதான் நாங்கள் சிக்கிட்டோம், இப்போ அண்ணியோட பேரை எப்படியாவது கெடுக்கணுன்றதாக தான் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த இடத்துல ஒரு போன் வருது. அதுல பர்கீனுடைய பெரிய தங்கச்சியோட கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னும் அது செய்தி வருது. இன்னொரு கணவர் அங்கேருந்து வர்றாரு. இதுக்கு மேல நீ என் கூட இருக்கக்கூடாது, நான் உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன், ஏன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் அழிக்க நினச்சிங்க, அதனால நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்படி அவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியா மாறுது. இப்போ கொஞ்சமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்போ திடீர்னு பர்கனுடைய அம்மாவுக்கு உடல்நல சரியில்லாமல் போகுது. உடல்நல சரியில்லாமல் போனாலும் சிபா தான் அவளை எல்லாமே கவனிச்சுக்கிறா. ஆனாலும் தன்னை ஏற்கனவே அடித்து துன்புறுத்தினதெல்லாம் கண்டுக்காம அவங்களுக்கு அனைத்து விதமான பணிவிடையும் அவ செய்கிறா. அதாவது அவங்களுக்கு மேலும் மேலும் உடல்நல சரியில்லாமல் போகுது. கை கால் கூட அசைக்க முடியாத அளவுக்கு போயிடுது. இப்போ அவங்களுக்கு மழை அல்றதுலேருந்து மூத்திர துணி எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே செய்கிறா, அதுவும் கூச்சப்படாமல் செய்கிறா. இப்போ இதை பார்த்து பர்கீனோட அம்மாவுக்கு அழுக வருது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை இப்படி உன்னை துன்புறுத்திட்டமா அப்படின்னு என்னை மன்னிச்சுக்குமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனாலும் அவன் எதுவுமே சொல்லல. ஏன்னா இறைவன் நம்மளை எப்போதும் பாதுகாத்துட்டு இருப்பான். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாத, நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செய்கிறா. இப்போ கொஞ்சம் நாட்கள் ஆகுது. மேலும் மேலும் அவங்களுக்கு உடல்நல சரியில்லாமல் போகுது. தூக்கிறதுலேருந்து எடுக்கிறதுலேருந்து அவங்கள கொண்டு போகிறவர்களையும் எல்லா வேலையுமே அவள் தான் செய்கிறா. இப்போ அவளுடைய தங்கச்சி அங்கேருந்து வரா. இப்போ அவளுடைய தங்கச்சி 2 பேரும் அங்கேருந்து வராங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல 2 கணவர்களும் அங்க வராங்க. இப்ப நாங்க சொன்னது எல்லாமே பொய். ஏன்னா கணவனை மதிக்காம நீங்க 2 பேருமே இங்க வந்தீங்க. அதோட துன்பம் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். ஒழுங்கா இதுக்கு மேல எங்க கூட குடும்பம் நடத்துங்க அப்படின்னும் அவங்க சொல்லிருப்பாங்க. ஏன்னா தனது குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், தனது அண்ணன் சம்பாதிக்கிறன்ற திமிர்ல அவங்க 2 பேரும் அவனுடைய வீட்டை விட்டுட்டு இங்க தங்கியிருப்பாங்க. இங்க பர்கீனுடைய மனைவியை குடும்பப்படுத்தி இருந்தாங்க. ஆனாலும் இப்ப ஊருக்கு போறாங்க. இப்ப கொஞ்ச நாள் அவளுடைய அம்மாவை அவங்க நல்லாவே பாத்துக்கிறாங்க.
ஆனாலும் இப்போ இடையில அவங்க 2 மகளும் வராங்க. ஆனா பர்கீனோட அம்மா மலம் கழிச்சிட்டு வாடை பயங்கரமா வந்து வருது. ஆனா அந்த 2 மகளும் கிட்ட கூட நெருங்கல. இப்பதான் அவங்க வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம அந்த மகள் கூட நம்ம பக்கத்துல வரல, ஆனா யாரோ ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணுது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. இந்த நேரத்துல சிபாவை கூப்பிடுறாங்க. அவங்கள கை கொடுத்து கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை எந்த அளவுக்கு துன்புறுத்தணுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்திட்டேன். ஆனா கடைசி காலத்துல நீ எனக்கு மனிதம்னா என்னன்னு உணர்த்திட்ட. அதாவது நான் இறக்கும் போது நான் ஒரு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம வாழும்போதே நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். வாழும்போது உதவி பண்ணாட்டியும் யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. ஆனாலும் நான் உனக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தோம், எனக்கு உதவி பண்ணிருக்கேன், இதுக்கு உனக்கு கோடான கோடி நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தையை மூடுறாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க கண்களை மூடிடுறாங்க. இப்ப அவங்க வந்து இறந்துறாங்க. அவங்களுடைய முகத்தை பர்கீன் மூடுறான். இப்ப அவங்க வந்து அடக்கம் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள்லாம் கலந்தே வரும். ஆனா கடைசி காலகட்டங்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அடுத்தவங்களுடைய உதவி தேவைப்படும். அதை நினைச்சு எப்பொழுதும் வாழும்போதே அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாம வாழ்ந்தாவே நமக்கு தானாவே யாராவது ஒருத்தவங்க உதவுவாங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.